நாயை நாயின்னு சொல்லுங்கள். நாய் கெட்ட வார்த்தை இல்லை. நாய் பாசத்தின் அடையாளம். நாய் நன்றியின் அடையாளம். நாய் விசுவாசத்தின் அடையாளம். நாய் வீரத்தின் அடையாளம். நாய் பாதுகாப்பின் அடையாளம். நாய் தோழனின் அடையாளம். இது அனைத்தும் சிறப்புகளும் நாய்க்குடையது. சிங்கத்தை சிங்கன்னு சொல்கிறோம், தப்பில்லை. கரடியை கரடின்னு சொல்கிறோம், பூனையை பூனைன்னு சொல்கிறோம். அப்போது நாயை ஏன் நாயின்னு சொல்லக்கூடாது? நாயை நாயின்னு சொல்லுங்கள், அதுக்கு தான் பெருமை. நாய் எப்போ கெட்ட வார்த்தை ஆகுதுன்னா, நன்றி கெட்ட நாயே அப்படின்னு மனிதனை ஒப்பிட்டு பேசும்போது, தெருப்பொறிக்கு நாயே அப்படின்னு மனிதனை சிறுமைப்படுத்த ஒப்பிட்டு பேசும்போது, நன்றி விசுவாசம் இல்லாத நாயே அப்படின்னு சொல்லி மனிதனை ஒப்பிட்டு பேசும்போது, மனிதனை சிறுமைப்படுத்தி நாயை உயர்வுபடுத்தும் போது தான் அது நாய்ங்கிறது கெட்ட வார்த்தையாகுது. மனிதனை நீங்கள் திட்டணும்னு நினச்சிங்கன்னா, விசுவாசம் இல்லை மனிதனே, நன்றி இல்லாத மனிதனே அப்படின்னு நாயை உங்களுக்கு தவறான ஒரு மனிதனா நேரடியாக அந்த மனிதனை திட்டுங்க. இந்த நாயை உயர்வுபடுத்தி மனிதனை சிறுமைப்படுத்துறதுக்காக நாயை ஒப்பிட்டு சொல்லும்போது நாய்ங்கிறது கெட்ட வார்த்தையாகுது. நாய்ங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, ரொம்ப உயர்வான வார்த்தை. நாயை நாயின்னு சொல்லுங்கள். அது நாய்க்கான மரியாதை மட்டும் இல்லை, அதுதான் நிஜமும் கூட. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.